ஹலோ காய்ஸ், இன்றைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், பௌர்ணமிக்கு தயாராகும் நிலா இந்த தலைப்பில் ஒரு கதை பார்க்க போகிறோம். இந்த கதையின் கடைசியில் நல்ல ஒரு சுவாரஸ்யமான விடயம் ஒன்று இருக்கும். முதல்ல என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஒரு அமைதியான கடற்கரை கிராமத்தில் காவியன் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்தான். அவனுக்கு இரவு வானம் மிகவும் பிடிக்கும், குறிப்பாக நிலா. ஆனால் அவன் அதிகமாக ரசிப்பது பௌர்ணமி நாளை மட்டுமல்ல, அதுக்கு 2 நாட்களுக்கு முன் இருக்கும் நிலவையே. அந்த நிலா முழு நிலவாக இருக்காமல் இருந்தாலும் கிட்டத்தட்ட முழுமையான ஒளிரும் அதன் ஒளி மென்மையாகவும் அமைதியாகவும் இருக்கும். ஒரு மாலை காவியன் தனது வீட்டு மொட்டை மாடியில் அமர்ந்து வானத்தை பார்த்து கொண்டிருந்தான். அந்த நாள் பௌர்ணமிக்கு இன்னும் 2 நாட்கள் இருந்தது. நிலா பெரிதாகவும் பிரகாசமாகவும் இருந்தது. ஆனால் இன்னும் ஒரு பகுதி மட்டும் ஒளிபெறாமல் இருந்தது. நிலவே, நீ இன்னும் முழுமையாக ஆகவில்லையே, ஆனால் ஏற்கனவே இவ்வளவு அழகாக இருக்கிறாய் என்று அவன் மெதுவாக சொன்னான். அவனது பாட்டி அருகில் அமர்ந்திருந்தார். என்ன பார்க்கிறாய் என்று கேட்டார். பாட்டி, இந்த நிலா ஏன் இன்னும் முழுமையாக ஆகவில்லை என்று கேட்டான் காவியன். பாட்டி சிரித்தார். நிலா இப்பொழுது பௌர்ணமிக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அது மெதுவாக வளர்க்கிறது, அது அவசரப்படவில்லை என்றார். இந்த வார்த்தை காவியனை மனதை பதிந்து விட்டது. காவியனின் மனதில் பதிந்த இந்த வார்த்தை ஒரு சில விஷயங்களை காவியனுக்கு புகட்டியதென்றே சொல்லலாம். அவன் நினைத்தான், நான் ஏன் இப்போது அவசரப்படுகிறேன்? நான் ஏன் உடனே எல்லாம் ஆக வேண்டும் என்று நினைக்கிறேன்? காவியன் பள்ளியில் ஒரு சாதாரண மாணவன். அவனுக்கு ஓவியம் வரைவது மிகவும் பிடிக்கும். ஆனால் அவன் வரைவது சரியாக வருவதில்லை. அவன் பல முறை முயற்சி செய்தான், ஆனால் ஒவ்வொரு முறையும் தோல்வியடைந்தான். ஒரு நாள் அவன் கோபமாக தனது ஓவிய புத்தகத்தை எறிந்து விட்டான். நான் முடியாது என்று சொன்னான். அந்த இரவு அவன் மீண்டும் மேல் மாடியில் அமர்ந்தான். நிலா இன்னும் அதே போல இருந்தது, பெரியதாகவும் ஆனால் முழுமையடையாமல். அவன் அதை பார்த்து கொண்டே இருந்தான். அப்பொழுது அவனுக்கு பாட்டியின் வார்த்தைகள் நினைவுக்கு வந்தது. நிலா அவசரப்படவில்லை. அவன் மெதுவாக சிரித்தான். நான் கூட அவசரப்படாமல் இருந்திருந்தால் என்று யோசித்தான். அடுத்த நாள் அவன் மீண்டும் ஓவியம் வரைய ஆரம்பித்தான். இந்த முறை அவன் வேகமாக வரையவில்லை. மெதுவாக கவனமாக ஒவ்வொரு கோட்டையும் சரியாக வரைய முயற்சி செய்தான். முதல் படம் சரியாக வரவில்லை. 2வது படம் சற்று நல்லதாக இருந்தது. 3வது படம் இன்னும் சிறப்பாக இருந்தது. அந்த இரவு அவன் மீண்டும் நிலாவை பார்த்தான். இப்பொழுது அது இன்னும் பெரிதாக இருந்தது. ஒளி மேலும் அதிகரித்தது. நீ வளர்கிறாய், நானும் வளர்கிறேன் என்று அவன் சிரித்தான். பள்ளியில் ஓவிய போட்டி அறிவிக்கப்பட்டது. முந்தைய காவியன் ஆக இருந்தால் அவன் பயந்திருப்பான். ஆனால் இப்போது அவன் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை இருந்தது. நிலா போல் மெதுவாக வரைந்தால் போதும் என்று அவன் நினைத்தான். அவன் போட்டியில் கலந்து கொண்டான். அவன் வரைந்தது என்ன தெரியுமா? பௌர்ணமிக்கு முன் இருக்கும் நிலா. இந்த ஓவியத்தில் நிலா முழுமையடையாமல் இருந்தமையால் இருந்தாலும் மிகவும் அழகாக ஒளிர்ந்தது. அதன் அருகில் கடலலைகள், காற்றின் அசைவு, மரங்கள், சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளவு அழகாக இருந்தது. முடிவுகள் வெளியாகும் நாள் வந்தது. காவியன் பதட்டமாக இருந்தான். என்ன முடிவு வரப்போதோ தெரியவில்லை என்று. ஆனால் முடிவு அவனுக்கு சாதகமாகவே வந்ததென்று சொல்லலாம். முதல் பரிசு காவியன் என்று ஆசிரியர் அறிவித்தார்.
அவன் நம்ப முடியவில்லை என்ற மாதிரி ஆசிரியரை பார்த்தான். என்ன காவியன் பார்க்கிறாய் என்று ஆசிரியர் கேட்டார். இல்லை என்று சிரித்தான். அவன் கண்களில் மகிழ்ச்சியில் கண்ணீர் வந்தது. இந்த இரவு பௌர்ணமி. முழு நிலா வானத்தில் பிரகாசமாக ஒளிர்ந்தது. காவியன் மேல் மாடியில் நின்று அதை பார்த்தான். நீ முழுமையாக ஆகிவிட்டாய் என்று அவன் சொன்னான். நானும் என் வழியில் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். அவன் புரிந்து கொண்டான். முழுமை என்பது ஒரு நாளில் கிடைப்பதில்லை, அது ஒரு பயணம் என்று. இந்த கதையில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், மெதுவாக வளர்ந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நம்பிக்கையை விடாமல் இருந்தால் ஒரு நாள் நாம் முழுமையாக பிரகாசிப்போம். நன்றி.